சினிமால ட்ராமாவை பத்தி பேசுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்னன்னா, ட்ராமான்றது ரொம்ப ஆழமானது, தனிமையால சூழப்பட்டிருக்கும், வலி நிறைஞ்ச ஒரு விஷயம். நம்ம எவ்வளவுதான் அதுல இருந்து மீண்டு எழ நினைச்சாலும், ஒரு புதக்குழி மாதிரி அதை நம்மள திரும்ப திரும்ப உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இதை சினிமாவா மாத்துறது அப்படின்றது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இருந்தாலும் அந்த ட்ராமாவை மையப்படுத்தியே அதை திரையில கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இயக்குனர் முயற்சித்திருக்கிறாரு. இது வந்து ஒரு துணிச்சலான முயற்சி தான். அந்த இயக்குனரின் பெயர் வந்து விக்னேஷ் ஸ்ரீகாந்த். இந்த ரிவ்யூல அவர் இயக்கிய ஒன்ஸ் மோர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் மோர் படத்தோட மைய கருவே வந்து டிராமா தான். அர்ஜுன் தாஸுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு டிராமா ஏற்படும். அப்புறம் ஹீரோயின் சோனாவுக்கு வாழ்க்கையில ஒரு டிராமா இருக்கும். இந்த ரெண்டு டிராமாக்களை சுற்றி எழுதப்பட்டது தான் வந்து ஒன்ஸ் மோர் படத்தினுடைய கதை. இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பொருளாதாரத்துல மேம்பட்ட ஒரு எலைட் கதாபாத்திரங்களாவே இருப்பாங்க. நம்ம பழைய மணிரத்னம், கௌதம் வாசுதேவன் இவங்க படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு யூனிவர்ஸ் தான் வந்து இந்த கதை வந்து டிராவல் ஆகுது. ஆனா அது மட்டும் கிடையாது. அந்த இயக்குனர்கள் படங்கள்லயே வர மாதிரி ஒளிப்பதிவிலுமே வந்து இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து படம் ஃபுல்லா டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு நல்ல உணர்வே கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதாபாத்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா அக்கா இருக்காங்க, மாமா இருக்காங்க, அக்கா பையன் இருக்கான், அப்புறம் அப்பா, அம்மா, தாத்தா, அப்புறம் ஹீரோயினுக்கு தம்பி, ஃப்ரெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கிறாங்க. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கதாபாத்திரங்களுடைய ஆழம் வந்து மக்களுக்கு பதியணும் அப்படின்றதுக்காக பெரிய அளவுக்கு மெனக்கெடாம நேரம் ஒதுக்காம விட்டுருக்காங்க. அது வந்து படத்துக்கு பெரிய பலம்னே சொல்லலாம். ஆனா அதே சமயம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதித்தியோடைய ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரின் பெயர் வந்து கிகி. அந்த கேரக்டருக்கு ஒரு கதை எழுதி அதுக்கு வந்து ஒரு சில விஷுவல்ஸ்லாம் வச்சு அதுக்கு ஒரு எமோஷன்ஸை வந்து கேரி பண்ண வச்சு அதை வந்து திரையில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் செய்யற மாதிரியான விஷயமா அதுவும் ஒரு யதார்த்தமான ஒரு அங்கம், இந்த சொசைட்டி ஒரு அங்கமா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அது கன்வே பண்ணிச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது, வரவேற்கத்தக்க கூடியதா இருந்தது. பாலின பண்பு வேணா என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், ஆனா அந்த வழியை என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வசனம் பேசுவாரு அந்த கதாபாத்திரத்தை வச்சு. ஸோ அது வந்து டைலாக் வந்து தனிச்சு நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த போர்ஷன் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. மற்ற கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டியும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. படத்துல இன்னொரு டிராவல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். வா கனவா பாடல் வந்து எல்லாருக்குமே தெரியும். படத்துக்கு முன்னாடியே வந்து ஹிட் ஆயிடுச்சு. அது ரொம்ப வருஷமா ஹிட் ஆயிட்டு இருந்தது. படம் டிலே ஆனக்கு அப்புறமும் கூட எல்லாருக்கும் அந்த பாட்டு வந்து ஞாபகம் இருந்தது. ஸோ அந்த பாட்டு வந்து நல்லா இருந்தது. அந்த பாட்டுடைய பின்னணி இசை வந்து அங்கங்க வந்தது. நமக்கு ஒரு மாதிரி ஆறுதலாவே இருந்தது. சில இடங்கள்ல மட்டும் நமக்கு அந்த வயலின் மியூசிக் வந்து ஒரு மாதிரி 96 படத்தையும் ஹிருதயம் படத்தையும் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அது எனக்கு மட்டும் தானா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு என்ன ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்குள்ள போயிடலாம். ஸோ கதையில பார்த்தோம் அப்படின்னா ஈடுபாடே இல்லாத அர்ஜுன் தாஸ், அவருக்கு எதுலையுமே ஈடுபாடு இருக்காது. இன்னொரு பக்கம் வந்து விரட்டி விரட்டி காதலிக்கிற அதித்தி சங்கர், நம்ம வந்து ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் படமும் வந்து ஆரம்பிக்கும். எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெருசா நேரம் எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து அதித்தி சங்கரை உள்ள கொண்டு வருவாங்க. நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அவங்க வாயால சொல்ல வச்சிருவாங்க. டக்குன்னு வந்து படம் வந்து கதைக்குள்ள போயிடும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரம்பமாவே இருந்தது. ஈடுபாடு இல்லாத அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எதுலையுமே அவருக்கு ஈடுபாடு இருக்காது. ஸோ அதுல வந்து எந்த சிக்கலுமே இல்லை. அது கரெக்டாவே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா விரட்டி விரட்டி காதலிக்கும் அதித்தி சங்கர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஏன் விரட்டி விரட்டி காதலிக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த நியாயம் நமக்கு கடத்தணும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆனா இந்த கேள்விக்கான சூழலையா வந்து உருவாக்காம தான் வந்து இந்த கதையை நகர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது ஒரு மாதிரி நெருடலாவே இருந்தது. ஆனா அதை தெரிஞ்சேதான் வந்து இயக்குனர் கையாண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா, அதை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை வச்சிருக்கிறாரு டைரக்டர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த். ஸோ நமக்கு இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த சிக்கலை சரிகட்டுற விதமா வந்து அஞ்சலியா வந்து ரொம்ப துருத்துருன்னு கவர்ந்துருக்கிறாங்க அதித்தி சங்கர். சொல்ல போனா அதித்தி சங்கரோட அந்த குறும்புத்தனமான குணம் தான் வந்து முதல் பாதியில ஓரளவுக்கு நமக்கு பலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் சொதப்பிருந்தா கூட படம் வந்து மொத்தமா காலியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதை ரொம்ப சூப்பராகவே வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதித்தி சங்கர். அர்ஜுன் தாஸுக்கு வந்து இந்த சோகநிலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காதல் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கவே வந்து தெரிஞ்சிச்சு. படம் பார்க்கும் பொழுதும் வந்து நமக்கு அது தெரிஞ்ச கதைன்றனால ஒரு கட்டத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நகராது. அதாவது அர்ஜுன் தாஸ் அஞ்சலியா வரக்கூடிய அதித்தி சங்கர் போர்ஷன் வந்து கொஞ்சம் நகராது. இது எங்கதான் போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சனால என்னாச்சுன்னா, அட சீக்கிரம் அந்த பிளாஷ்பேக்கை கொண்டு வாங்கப்பா அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்பட்டுறது. அதை வந்து நமக்கு தவிர்க்க முடியல. ஆனா இயக்குனர் வந்து அதை கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு எழுந்துருச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அர்ஜுன் தாஸ், சோனா இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த காதல் கதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா,
ஷார்ட்ஸ் ஃபிலிமா பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மணிரத்னம் படத்தோட ஸ்டைல் மாதிரியே நமக்கு இருக்கும். அது ஒரு மாதிரி மெதுவா அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஆனா அவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு எமோஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹரி படம் மாதிரி சும்மா சரசர சரம் போகும். ஏன்னா அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய இடங்கள்ல தோணும். இப்பதான் பார்த்திருப்பாங்க, டக்குன்னு அடுத்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேகமா போறது என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சாலுமே கூட படம் பார்க்குற நமக்கும் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனா அது என்ன பண்ண எப்படி அதை சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வேகம் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுவும் பிரேக் ஆகிறதும் வந்து அதே மாதிரி வேகமா போயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க 2 லவ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு அந்த எமோஷன் ரொம்ப ஆழமா நமக்கு கனெக்ட் ஆகல அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க ஏன் பிரிறாங்க அப்படின்றதுக்கும் பதில் இல்லை. அதையும் பின்னாடி வச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் அவங்க ரொம்ப ஆழமா இதனால லவ் பண்ணாங்க, இந்த எமோஷன் அவங்களுக்கு இருந்து நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகாத சிக்கலையும் அவங்க மேனேஜ் பண்ணல, அவங்க ஏன் பிரிறாங்கன்றதுக்கான எமோஷனும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்றனால அந்த லவ் போர்ஷன் வந்து நமக்கு ஒரு மாதிரி அவைவாவே இருந்தது. அவையனா எப்படின்னா படத்துல அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு இங்க வந்து படம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரியே நமக்கு இருந்தது. ஸோ இது வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஒரு சிக்கலாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2 பேருடைய ட்ராமாவை சுற்றி தான் கதை நகருது அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம கரெக்டா ஒருத்துல நிப்பாட்டி வச்சு முடிக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து எங்கே இவர் கரெக்டா கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது, இன்னொரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சேருது. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் சேருது அப்படின்றதுக்கான பதில் வந்து நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் பிரியுது அப்படின்றதுக்கான பதிலும் வந்து நம்ம காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரோப்பை தான் வந்து அவங்க கடைசி வரைக்கும் நம்ம இழுத்துட்டு போய் கேரி பண்ணியிருக்கிறாங்க. அதை கடைசியில கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறாரு டேரக்டர். ஸோ அவர் வந்து அந்த பதில் வந்து எல்லாரும் நோக்கி ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு நம்பியிருக்கிறாரு. ஆனா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஆழமா இல்லையோ அப்படின்ற மாதிரி உணர்வு நமக்கு இருக்கிறதால அந்த கேள்வியில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஆனா அந்த சுவாரஸ்யம் எப்படியா இருக்கு அப்படின்னா எப்பா டேய் சீக்கிரம் சொல்லுங்கடாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருது துரதிருஷ்டவசமா. சரி, இந்த 2 கேள்விக்கான பதில் தான் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கு. இதுதான் வந்து பெரிய ஒரு காயினா இருக்கு இந்த படத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கணும், ரொம்ப ஆழமானதா இருந்திருக்கணும் இல்லையா. அதுல நமக்கு ஒரு சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதித்தி சொல்ற காரணத்தை எடுத்துக்கலாம். அதித்தியை இவர் லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க இடத்துல சொல்றாங்க. அவங்க சொல்றத ஓரளவுக்கு நம்ம வந்து ஏத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு எமோஷன் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க தான் முடியுது குறைந்தபட்சம். ஆனா என்ன இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து எதையுமே நம்ம வந்து காட்டணும். ஸோ காட்டினாதான் வந்து அந்த எமோஷன் வந்து பியூரா நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் படம் பார்க்குறவங்களுக்கு. அதை காட்டாம ஓரலா சொல்றது அப்படின்றது நமக்கு ஒரு மாதிரி நெருடராகவே இருக்கு. பட் இருந்தாலும் அதித்தி வந்து ஓரளவுக்கு சொல்ற பதில நம்ம ஒப்பீட்டு அளவில் வச்சுக்கலாம். காரணம் என்ன, அடுத்து இன்னொரு வரும். ஸோ அந்த பதில் தான் வந்து இன்னொரு கதாபாத்திரம் வந்து ஏன் பிரிஞ்சுன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த பிரிவுக்கான காரணம் வந்து ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதிலுக்கு பின்னாடி ஒரு ட்ராமா தான் இருக்கு. ஸோ அந்த ட்ராமாவை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டைரக்டர் வந்து அதை யதார்த்தம் அப்படின்னே நம்பலாம். ஆனா சினிமாவில் நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து அதீதம். ஸோ நம்ம அந்த அதீதம் வந்து யதார்த்தம் அப்படின்னு நம்ப வைக்கணும்னா அதற்கு ஒரு சில காட்சிகளோ இல்லை ஏதோ ஒரு வலு சேர்க்கணும். அது இல்லை அப்படின்றது பெரிய டிராபேக்காக இருக்கு. ஏன்னா ரசிகர்களால் வந்து அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த காரணத்தினாலேயே அந்த உறவு ஏன் முறிஞ்சுதுன்னு இருக்கு இல்லையா, பழைய காதல் முறிஞ்சுதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பதில் வந்து நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். நிச்சயமா எல்லாருமே வந்து அதில் ஒரு கதாபாத்திரம் தான் பேசும். அந்த ஓப்பனாகவே சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து அந்த பதிலை சொல்லும். இது ஏன் உறவு முடிஞ்சுது அப்படின்றதுக்கு அந்த பதில் சொல்றப்ப வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு வெறுப்பு தான் வரும். அது அஃப்கோர்ஸ் அது நிறைய பேர் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அது முன்னாடியே வச்சிருந்தாங்க, அதுக்கான ஷார்ட்ஸ்லாம் டைலாக்ஸ்லாம் வச்சிருந்தாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலுமே கூட அந்த இடத்துல அவங்க ரிவீல் பண்றது வந்து ரொம்ப கடுப்பாவே இருந்தது. ஸோ அதை கடுப்பு வராம இருக்கிறதா வந்து ஒரு ரைட்டருடைய சாமர்த்தியம். ஆனா அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எனக்கு பிரச்சனையுமே வந்து இந்த இடத்துல தான் அமைஞ்சது. ஏன்னா இப்ப காரணம் என்னன்னா நம்ம ட்ராமாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா ட்ராமா அப்படின்றது நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ட்ராமானால பாதிக்கப்படுறவங்க அப்படின்றத ஒரு விக்டிமாவே நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து ஒரு பக்கம் அர்ஜுன் தாஸ் கேரக்டர் வந்து ஒரு ட்ராமாக்குள்ள போயிட்டு வெளியில வராரு. ஸோ அவர் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவர் விக்டிமா பார்க்குறோம். ஆனா அதே மாதிரி தான் இன்னொரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் லவர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேரக்டருக்கும் வந்து அவங்க லைஃப்ல ஒரு ட்ராமா இருந்திருக்கு. அந்த ட்ராமா வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாவே இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ராமால இருந்து அந்த பொண்ணு மீண்டு வரணும் அப்படின்னா அர்ஜுன் தாஸ் மேல நமக்கு ஒரு பரிதாபமோ இல்லை ஒரு பாவமோ இல்லை ஒரு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு உணர்வு ஏற்படுது இல்லையா. ஸோ அந்த கதாபாத்திரம் மேலேயும் நம்ம அந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கணும். ஆனா அது ஏற்படலை. காரணம் என்னன்னா
ஏற்படாத வகையில அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் எழுது. அந்த கதாபாத்திரம் வந்து நடைமுறையில் ஓரளவுக்காவது நெருக்கமா இருந்திருந்தா அந்த பொண்ணு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாம எழுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேக்கு கான்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே அந்த கேரக்டரை கொஞ்சம் அப்படி மாற்றி எழுதுனாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதனாலே தான் வந்து நம்ம சொல்றோம், இப்போ அர்ஜுன் தாஸ் மேல ஒரு பாவ உணர்வு இருக்கு, பரிதாப உணர்வு இருக்கு, அவர் ட்ராமால இருந்து வெளில வரணும், சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்கு. அதே உணர்வு அந்த இன்னொரு ஃபீமேல் கேரக்டருக்கும் நமக்கு வரணும். அது வராமல் போனதுக்கு ரைட்டிங் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து ஒரு விமர்சனமா எனக்கு இந்த இடத்துல அமைஞ்சது. நீ திரும்ப திரும்ப ட்ராமான்ட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழலாம். ஆனா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கான்செப்டை மையப்படுத்தி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை ட்ரை பண்ணதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அப்ரிசியேஷனே கொடுக்கலாம். ஆனால் அது வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை தனிப்பட்ட முறையில் எனக்கு. ஸோ ஓவராலாக படமாக பார்க்கும்பொழுது எனக்கு பெருசாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. நீங்க பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, இதுல என்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.